இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை, ஏத்துக்கவே முடியாது, தூக்கமே இல்லை. அது கொலை நடந்ததுல இருந்தே இப்ப எனக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, எனக்கு பேச்சியம்மை, சுடலமாடை, எசக்கியம்மை இவங்க தான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஓடிட்டு இருக்காங்க? சுடலமாடை சாமி என்ன செய்யும்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒருத்தர் துன்பம் ஏற்படுத்துறான், மக்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறான், என்ன செய்வார்? சுடலமாடை தூக்கி கொண்டு எரிச்சு, அவன் கை மாடு ஏறி இருக்கும் முடியே கால் மாடை முறுக்குன்ட்டு கடித்து திம்பாரு. அந்த மாதிரி சாமியை கும்பிடுறோம். பேச்சியம்மை, பத்திரகாளியெல்லாம் என்ன செய்வாங்க? இந்த மண்ணுக்கு ஒருத்தர் மக்களையும் துன்புறுத்துறான், ஒருத்தரை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறான்னா பேச்சியம்மை என்ன செய்யும்? காலுக்குள்ள போட்டு மிதிச்சு தலையை தனியா வெட்டி இந்த கையில தலையும் இந்த கையில ரத்தத்தையும் பிடிச்சிக்கிட்டு நிற்கும். எனக்கு இதே தான் ஓடுது, இதே தான் ஓடுது. இந்த இப்ப எங்களுடைய நோக்கம் என்ன? இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், இந்த பதாகையில எடுத்துருங்க பாருங்க, வினோத்குமார் படுகொலை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்று. அதனால இந்த உளவுத்துறை எல்லாருக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, நாங்க வந்து பதாகை ஏந்தி அறவழியில போகும்பொழுது எங்களுக்கான சமூக நீதியை, சரியான நீதியை கொடுத்துருங்க. எங்களை தயவு செய்து இந்த பதாகையை ஏந்திரத, இந்த பதாகையை தூர போட்டு எங்க கையில் அருவாளை மட்டும் தயவு செய்து கொடுத்துறாதீங்க, தயவு செய்து கொடுத்துறாங்க. இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.